இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய கடையில் மசாலா வாங்கி ஆட் பண்ணி குழம்பு ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணாமல் வீட்டில் இருக்க சின்ன வெங்காயம், சீரகம், மல்லி, மிளகாய் இந்த மாதிரி நம்ம வறுத்து அதை அரைச்சி நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். இது ஊர் சைட்லலாம் வந்து மிளகாட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் கம்மியாக இருக்கனால 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா எப்போவும் செய்கிற சிக்கன் குழம்பு மாதிரி இல்லாமல் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, ரைஸ், இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு அப்படின்னா இதில் நான் சீரகம், மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஆனால் எங்கள் பாட்டி வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னா வெங்காயத்தை தனியாக ஒரு பேனில் வதக்கி விட்டுட்டு இன்னொரு பேனில் சீரகம், வரமிளகாய், மல்லி இந்த மாதிரி வறுத்து அதை வெங்காயத்தில் சேர்த்து அரைச்சி குழம்பு செய்வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி தான் சேர்த்து போகிறோம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்ததாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மசாலாவுக்கு மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து குழம்பு தாளிப்புக்கு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மண் சட்டி எடுத்துகிட்டு குழம்பு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சின்னதாக மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து போட்டுக்கலாம். தக்காளி வந்து பெருசாக போடாமல் சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயிலே இதை வதக்கி விடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். அதாவது இது எல்லாமே ராஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க சிக்கன் இதில் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வர டைமில் நம்ம துருவின தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சமாக, சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிராம்பு 2 எடுத்துக்கோங்க. இதை தேங்காயில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்துகிட்டு இந்த குழம்புல வந்து சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரெடி. இந்த குழம்புல நீங்கள் தேங்காய் சேர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக தேங்காய் சேர்த்தணும். அதாவது குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 5 நிமிஷம் தானே அது கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அதே மாதிரி தேங்காய் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா உங்கள் காரம் கம்மியாயிடும். அதனால் நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து சிக்கன் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.